Hi guys, welcome to Ammu's Home Style. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. புரட்டாசி முதல் நாள்ல நான் எப்படி எளிமையா வீட்ல வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மகாலட்சுமி தாயார், பெருமாள், அதோட செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்படின்றதுனால முருகப்பெருமானையும் வேலியும் எடுத்து மன மேலே வச்சுக்கிறேங்க. காலையிலே எல்லா அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடுங்க. பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷங்க. காலையிலே சிவ வழிபாடெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ மாலையில் பெருமாளையும் அதோட முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. புரட்டாசி மாதம் முழுக்க தெய்வ வழிபாடுக்குரிய மாதங்க. அதனால தான் இந்த மாதத்தில் எந்த சுபகாரியங்களும் நாம் செய்கிறது கிடையாதுங்க. இந்த மாதத்தில் கால நிலையிலும் மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால நம்மளுடைய உடம்புல ஜீரண சக்தியானது குறையுங்க. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே அமாவாசையில் பௌர்ணமியில் நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷங்க. அந்த வகையில் குலதெய்வ சொம்பும் அழகாக எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடர் போட்டுட்டு ஒரு சாமந்தி பூ வச்சு குலதெய்வ ஆசீர்வாதம் எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாருக்கும் மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு துளசியாவது நம்ம வைக்கணுங்க. நான் கொஞ்சமாக துளசி கட்டி பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மல்லிப்பூ வச்சுட்டு வேலுக்கு செவ்வரளி பூவால் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இது யூஸ்வலாக நான் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலைங்க, ரொம்ப எளிமையாக தான் பண்ணிக்கிறேங்க. புரட்டாசி முதல் நாளில் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளோட அருளால் நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. பெருமாளை வழிபடுறதற்கும் பெருமாளோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குறது புரட்டாசி மாதங்க. புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனசார வழிபட்டாலும் அதற்கு நமக்கு முழுமையான பலன் கிடைக்குங்க. இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வர்றதுனால இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க. பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில் ஏற்றம் தரும் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுறது வழக்கங்க. அதுவும் புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் அப்படின்றத நம்மளால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாதுங்க. அவ்வளவு நன்மைகள் கிடைக்குங்க இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறது. புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் அதைவிட பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதுங்க. புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதுமே விரதம் இருந்து வழிபட்ட பலனை நம்மளால் பெற்றுவிட முடியுமுங்க. இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமை வருதுங்க. செப்டம்பர் 21, செப்டம்பர் 28, அக்டோபர் 5, அக்டோபர் 14 ஆகிய 4 சனிக்கிழமைகள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருதுங்க. முதல் சனிக்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில் பெருமாளுக்கே உரிய ஏகாதசி திதியும், 4வது சனிக்கிழமையில் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து வந்திருக்கிறது இன்னுமே சிறப்பான பலனை நமக்கு தரக்கூடியதுங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகை இடும் பழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் 4வது சனிக்கிழமையில் தான் பல பேர் தலிகையிட்டு வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபட முடியாதவங்க நம்மளுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமைகளை தலிகையிட்டு வழிபடலாங்க. அதோட புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலோ சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது நமக்கு சிறப்பான பலனை தருங்க. இப்போ அழகாக ஒரு தட்டு வச்சு அதில் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு முதல் நாள் அப்படின்றதுனால பெருமாளுக்கு நெய் ரொம்ப விசேஷங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, பெருமாள் வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த நெய்யோட வாசம் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த நெய்ங்க. கூடுமான வரைக்கும் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க நெய்யை பயன்படுத்துறதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தாலும் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் நெய் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷங்க. அந்த நெய்யில் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரமும் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்தோட வாசனம், ஜவ்வாதோட வாசனை, நெய்யோட வாசனை இவங்க 2 பேருக்குமே செல்வத்திற்கு அதிபதியான இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வாசனை. நம்ம இந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது அந்த நெய் எரிய நான் அதில் போட்டுக்கிற பச்சை கற்பூரமும் சரி, அந்த ஜவ்வாது பவுடரும் சரி, நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்குங்க. அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ 2 குத்து விளக்கம் ஏற்றிட்டு அதோட நெய் தீபமும் ஏற்றிட்டு
முதல்ல வந்து குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க. அவர்கிட்ட மனசார என்னோட பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு ஒரு 5 முறையும், அதோட பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை 108 தரம் கூட சொல்லலாங்க. நமக்கு டைம் எப்படி இருக்குதோ அதை மாதிரி சொல்லிக்கலாம். நான் ஒரு 27 தரம் சொல்லிக்கினேங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இந்த மாதிரி எனக்கு நிறைய மந்திரங்கள் வந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் தெரியுங்க. அதனால் எனக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து இன்றைக்கி ரொம்ப எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. நெய்வேத்தியமாக என்ன வச்சேன் அப்படின்னா நிறைய கல்கண்டு, ஏலக்காய் தட்டி போட்ட பாலும் கொஞ்சம் பச்சை கருப்பூரமும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதோட பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம், இது 2 தாங்க வச்சுருக்கிறேன். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட வாங்க முடியலைங்க. எனக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பைபாஸ் போகிறதுனால இந்த இடத்துல நாங்கள் போகிற வழியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சுற்றிட்டு போகணுங்க. ஒன்று பைக்கில் போகணும், யாராவது கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நாமளே பைக்கில் போகணும். எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்றதுனால வெறும் பாலும் பானகமும் மட்டும் வச்சு இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கிறது கூட பச்சை கற்பூரம் காமிச்சு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சு பாருங்கள். அந்த வாசம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எப்பவுமே பச்சை கற்பூரத்தை வந்து அவரோட தாடை பகுதியில் நம்ம வைக்கணும். அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை சிலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மஞ்சளோ இல்லை வந்து நம்ம சந்தனமோ வச்சுட்டு அந்த சந்தனத்துக்கு மேலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை வைக்கும்போது திருப்பதியில் அப்படிதாங்க வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும். இதை வந்து எனக்கு பெருமாள் கோயில் ஐயர் சொன்ன விஷயங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ தீபதூபம் காமிச்சிட்டு அதோட நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க. இந்த முறையில் தான் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி என்னுடைய வழிபாடு இருந்ததுங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, முன்னோர் வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாங்க. இந்த மாதத்தில் வர பௌர்ணமி, கார்த்திகை மற்றும் சித்திரை மாத பௌர்ணமிகளை போல சிறப்புக்குரியதுங்க. இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வர்றதும் தனி சிறப்பானதுங்க. புரட்டாசி மாதத்தோட முதல் நாளில் செவ்வாய்க்கிழமையோட நமக்கு வந்து பௌர்ணமி வந்திருக்குது. அதே மாதிரி கடைசி நாள்லையும் பௌர்ணமி வருதுங்க. புரட்டாசி மாத பௌர்ணமியில் செய்யப்படும் வழிபாடு ஏகாதசி விரத வழிபாட்டிற்கு இணையான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில ஏற்றமும் புண்ணிய பலன்களும் தரக்கூடியது புரட்டாசி மாத பௌர்ணமிங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் பௌர்ணமி திதி சிறப்புக்குரியது. ஆனால் பௌர்ணமி வரும் மாதங்கள் மற்றும் கிழமைகளோட அடிப்படையில் அதனுடைய சிறப்புகள் மட்டுமில்லைங்க, வழிபாட்டு பலன்களும் நமக்கு மாறுபடுங்க. அதிலும் இந்த வருஷம் புரட்டாசி மாத பிறப்பு நாளோட பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது. புரட்டாசி மாத பௌர்ணமியில் பெருமாளையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தால் மகத்தான பலன்களை நாம் பெறலாங்க. பௌர்ணமி சிவன் விஷ்ணு 2 பேருக்குரிய உகந்த வழிபாட்டு நாளுங்க. அதே போலதாங்க புரட்டாசி மாதமும் பெருமாள் மற்றும் அம்பிகை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை பிரம்மன், விஷ்ணு, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வந்து போற்றி துதித்தனர். அதன் விளைவாக குளிர்ச்சியான ஒளி பொருந்திய முகத்தோட பௌர்ணமியில் சாந்த சுரூபினியாக அன்னை காட்சியளிக்கிறாங்க. புரட்டாசி மாத பௌர்ணமியான இன்னைக்கு விரதமிருந்து மாலை சந்திர உதயத்தில் நிலவையும் அம்பாளையும் தரிசனம் செய்யணுங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சுங்க. மேலும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும், நம்மளுடைய சந்ததியினர் வந்து சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போயிட்டு வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் நமக்கு உண்டாகுங்க. புரட்டாசி பௌர்ணமி நாளில் தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையோட அருளை பெறுவாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதனால புரட்டாசி பௌர்ணமியில் அம்பிகையை நினைத்து தியானம் செய்வது, அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை பாடுவது, அம்பிகையை வழிபடுவது, சிவனை நினைத்து கிரிவலம் வருவது போன்றவை ரொம்பவே சிறப்பான பலனை நமக்கு தருங்க. புரட்டாசி பௌர்ணமி நாளில் காலை வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னும், பகல் பொழுதில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவில் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்னும், மாலை வேளையில் சிவனை வழிபாடு செய்வதனால சிவபெருமானோட அருளால் 7 பிறவிகளில் செய்த முற்றிய பாவ வினைகள் அனைத்தும் நீங்குவதோட விரும்பிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும்.
புரட்டாசி பௌர்ணமியில் பெருமாளுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை செய்கிறது மகாலட்சுமியோட அருளையும் பெருமாளோட அருளையும் பெற்றுத்தருங்க. இது ஏகாதசி விரதத்திற்கு இணையான வழிபாட்டு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு மாலை சந்திரன் உதயமாக நேரத்தில் செய்யணுங்க. ஒருவர் இந்த விரதத்தை முறையாக கடைபிடிச்சா வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடலாங்க. காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு நடத்தப்படும் பூஜையே சத்யநாராயண பூஜைங்க. பெருமாள் எடுத்த பலவிதமான அவதாரங்களை சத்யநாராயணர் அவதாரமும் ஒண்ணுங்க. இந்த பூஜை திருமணம், முக்கிய திருவிழாக்கள், வீடு, நிலம் வாங்க அப்படின்னு எந்த ஒரு நல்ல காரியத்தின் போதும் நடத்தப்படுங்க. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜையை செய்யணுங்க. சத்யநாராயண பூஜையை நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் செஞ்சா ரொம்ப 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 நல்லதுங்க. இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமைகளை மட்டும் இல்லைங்க, புதன்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்துறது ரொம்ப விசேஷங்க. புரட்டாசி மாசம் அப்படின்றது புதனோட ஆதிக்கம் அதிகம் உள்ள மாசங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஞானகாரகன் அப்படின்னு போற்றப்படுபவர் யாருன்னா புத பகவான். குழந்தைகளோட படிப்பு, அறிவு, செல்வம், திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் யாருன்னா புத பகவான் தாங்க. புத பகவானுக்குரிய அதிதேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாசத்துல வரும் புதன்கிழமைகள்ல புத பகவானை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற்று தருவாங்க. புத பகவானோட அருளையும் நமக்கு பரிபூரணமாக கொடுக்குங்க. அடுத்து முக்கியமா ஒரு தாந்திரிக பரிகாரங்க. இது மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ணாடி பவுல். இதுக்கு கண்டிப்பா கண்ணாடி பவுல் தாங்க நம்ம பயன்படுத்தணும், வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு, நீங்கள் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்குதுங்க. வெண்கடுகு ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்குதோ அந்த பணத்தை அது மேலே வைக்கலாங்க. வச்சுட்டு இது அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சலாம், இல்லை பீரோவில் வச்சலாம், இல்லை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல வச்சிடணும். 24 மணி நேரம் இது அப்படியே இருக்கணுங்க. இதை நம்ம எடுக்கக்கூடாது. 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு தேவைக்கு இப்போ ஏதாவது மளிகை சாமான் வாங்கணும், இல்லை பூ வாங்கணும், பூஜை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இதிலிருந்து காசு எடுத்து நீங்கள் செலவு செய்யும்போது, நீங்கள் இதுலேருந்து 100 ரூபாய் எடுத்து செலவு செய்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே 2 மடங்கா நமக்கு திரும்பி வரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சம்பளம் வாங்குறீங்கன்னா கூட சம்பளத்தை எடுத்துகிட்டு அப்படியே இந்த மாதிரி வெண்கடுகு, பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் செலவு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக வீண் செலவு ஆகாமல் நீங்கள் செலவு செஞ்ச பணம் அப்படியே உங்களுக்கு ரெட்டிப்பாக திரும்பி வருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க. இப்போ மொட்டை மாடியில் சந்திர பகவானோட தரிசனத்தை ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை ஒரு அரச இலை மேலே வச்சுட்டு அப்படியே இந்த ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே அது அப்படியே பௌர்ணமி ஒளியில் இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த காசு அப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க. இது நான் ரெகுலராக பண்ணுறது தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு மேலே மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக்கு அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 27 தரம் 108 தரம் கூட சொல்லலாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே நில ஒளியில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து வச்சிருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.